நான் விஜய தொட மாட்டேன், ஜஸ்ட் நாங்க தெய்வீகமா படத்தை ஷூட் பண்றோம், பசங்க பசங்கனே போகுது படம், இப்படி எல்லாம் சங்கீதாட்ட சொல்லி லோகேஷ் கனகராஜே சங்கீதா கால்ல விழுந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம். இந்த ரோல ட்ரிஷாவை தவிர யாராலையும் பண்ண முடியாதா? லோகேஷ் பொய் சொல்லி இருப்பான் நண்பன் விஜய்க்காக. விஜய்க்கு ஒரு 6 மாசம் ட்ரிஷாவோட ஜல்சா பண்றதுக்கு வழி வகுத்து கொடுக்கறதுக்கு லோகேஷ் கனகராஜ் விளக்கு பிடிச்சான். mentally not very stable, he's not mentally strong, ஒரு அட்வைஸ் இல்லாம செயல்பட தெரியாத பர்சன், சுய புத்தி கிடையாது, அவரே ஒரு அரக்கன் தான். நிறைய சொசைட்டில வந்து விமன் அபியூஸ் நடக்கக்கூடாது, விமனுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல விமனுக்கு சேஃப்டி இல்லை, இப்படி எல்லாம் பேசுறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் சும்மா அப்படியே ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி அவர் அப்படியே பேட் பாலிட்டிஷியன்ல அண்டா உருட்டுற பாலிட்டிஷியன் அவர். மென்டலி டார்ச்சர் பண்றவங்க இல்ல பிசிக்கலி டார்ச்சர் பண்ற ஒரு பர்சனோட எப்படி த்ரிஷாவால சர்வை பண்ண முடியும்? த்ரிஷாட்ட அந்த பிஹேவியர் காட்ட மாட்டானே விஜய். த்ரிஷாட்ட நாய்க்குட்டி மாதிரி வாழ சுற்றி சங்கீதா இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 2021லயே டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, ஏன் இது இவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணிட்டு வரணும்? அது அவர் எந்த மாதிரி ஒரு பர்சன், அவங்க பேரு, அவங்களோட உணர்வுகள், அவங்க ஆக்சுவலா கோ த்ரூ பண்ணின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீப் விதமா விஜய் வந்து தம் பொண்டாட்டிய தன்னுடைய நண்பர்கள் கையில வித்து கொடுத்துட்டான்ற மாதிரி இந்த பர்சனல் விஷயத்த ராஜ்மோகன் கையிலயும் அதவர்ஜுனா கையிலயும் கொடுத்து தம் பொண்டாட்டிய வேசியாக்கி வச்சிருக்கான். ஜேசன் சஞ்சய் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு, ஒரு டைரக்டரா வராருன்னா கூட அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் ஒரு இது இருக்கு. வரமாட்டாரு. மக்கள் மனசுலயாவது அந்த பசங்க அவருக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கிரட்ச் தேவைப்படுது. ஹீஸ் அ ஃபேமிலி மேன் காமிக்கிறதுக்கு. பொண்டாட்டியை எப்படி ஹீஸ் த்ரோன் ஹர் அண்டர் தி பஸ், பட் பசங்களை தொடாதீங்க அப்படின்னு அந்த போன் கால்ல போனதே பசங்களை அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ண போறாரு. ஒரு சாத்தான் அம்மன்னா அது ட்ரிஷா தான். சித்திரமான ஹியூமன் பீயிங், அது கண்ட்ரோல் ஃப்ரீக், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண, எல்லாரோடைய கால்க்கு நடுவில் இருக்கிறதும் அவங்க கையில இருக்கணும்ன்ற மாதிரி பர்சன் அவங்க. நிறைய செக்ஸ் பார்ட்டிஸ் நடத்துவாங்க, நிறைய ஆர்ஜிஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஷவர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒண்ணு லீக் ஆச்சு, அது ட்ரிஷாவே ஷூட் பண்ணின வீடியோ, அவங்க சக நடிகருக்கு அனுப்புறதுக்கு. அவங்க இந்த மாதிரி எல்லாம் கிளிகிழப்புக்கு நிறைய செய்வாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, இல்ல ஒரு மேரேஜ்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போறதுன்றது ஒரு தப்பான விஷயம் இல்ல. ஆனா விஜய் ஏன் அதை பண்ணாம ஸ்டில் வந்து அதை இழுத்துக்கிட்டே போக வேண்டிய தேவை இருந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேள்வி எல்லாரும் மனதையும் எழுந்துட்டே இருக்குல்ல. அப்பவே டிவோர்ஸ் கொடுத்துட்டு போய் சங்கீதா இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 2021லயே டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அதுக்கப்புறம் அவருக்கு தேவைப்பட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். பட் ஏன் இது இவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அவர் எந்த மாதிரி ஒரு பர்சன்னு காட்டுது. ஹீஸ் மென்டலி நாட் வெரி ஸ்டேபிள், ஹீஸ் நாட் மென்டலி ஸ்ட்ராங், ஒரு அட்வைஸ் இல்லாம செயல்பட தெரியாத பர்சன், சுய புத்தி கிடையாது, அவரே ஒரு அரக்கன் தான். ரொம்ப ரேஜ் ப்ரோன், நிறைய கையோங்குவாரு. ஹீஸ் ப்ரோன் டு அ லாட் ஆஃப் ஆங்கர் அவுட் பர்ஸ்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஹீஸ் நாட் அ வெரி பிரைட் கை. ரொம்ப பிரைட் இன்டெலிஜென்ட்னு சொல்ல முடியாது. எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கலாம் ஒரு பாயிண்ட்ல, பட் நாட் அ வெரி பிரைட் கை. இன்னொன்னு, அவருக்கு இப்போ அரசியல்ல 2 பசங்க, அந்த பசங்களுடைய இது தேவைப்படுது. லைக் ஹி நீட்ஸ் டு ஹேவ் ஃபுல், லைக் அட்லீஸ்ட் மக்கள் மனசுலயாவது அந்த பசங்க அவருக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு கிரட்ச் தேவைப்படுது. ஹீஸ் அ ஃபேமிலி மேன் காமிக்கிறதுக்கு. பொண்டாட்டியை எப்படி ஹீஸ் த்ரோன் ஹர் அண்டர் தி பஸ், பட் பசங்களை தொடாதீங்க அப்படின்னு அந்த போன் கால்ல போனதே பசங்களை அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ண போறாரு. எல்லாமே அரசியலுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அவரு. இல்ல இப்ப பசங்கன்னா இப்ப ரொம்ப நாளாவே நம்ம வந்து எங்கேயுமே பார்த்ததே இல்ல. பசங்களை வந்து விஜய் அவர்களோட எங்கேயுமே பார்த்ததே இல்ல. பசங்களும் இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அவங்களும் ஃபாரினுக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. சோ என்னதான் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு, ஒரு டைரக்டரா வராருன்னா கூட அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் ஒரு இது இருக்கு. வரமாட்டாரு. ட்ரிஷா பிரஷர் கொடுத்ததுனால அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த பசங்க இப்போ படிப்புல வெரி சீரியஸ். The boy is 25 years old, girl is 20. நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி பேச வேண்டாம், அவங்க யூத் ஆயிட்டாங்க. 25 வயசு பையன் 20 வயசு பொண்ணுக்கு அகாடமிக்கா போயிட்டு இருக்காங்க. இவங்க பிரஷர்னால இவங்க கூத்தாடிங்க இல்ல, விஜய் ட்ரிஷா எல்லாம் கூத்தாடி புத்தி தான். அதனால அந்த புத்திக்கு உட்பட்டு ஏதோ சொல்லியிருக்கலாம், பட் தே வில் நாட் கோ த்ரூ வித் இட்.
அது கமிட்மெண்ட்னு ஏதோ தமிழ் மக்களுக்கு கொடுத்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது. இந்த குழந்தைங்க வந்து திரும்ப வந்து விஜய் கூட அட்டாச் ஆக மாட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த குழந்தைங்களை வச்சு ப்ளே பண்றதுன்னு இருக்குல்ல, அதை விஜய் இந்த டைம்ல கையில் எடுக்கிறதுக்கு எலெக்ஷன் மட்டுமே ஒரு காரணமா? எப்படி வந்து இது? ஆமா ஓகே. ஆமா, வேற எந்த டைம்ல எதுக்கு ரிலீஸ் பண்ணுவார் அவரு? இல்ல நிறைய சொல்றாங்கல்ல, இப்ப ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் கூத்துன்றது ஒரு 100% திங். இது எலெக்ஷன் தான் காரணமானா ஆமா, அதுதான் பதில். ஓகே. இல்ல இல்ல ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் இயக்குறேன்னு சொல்லி ஒரு ப்ரோமோ எல்லாம் வந்திருந்தது, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். அதுக்கு கூட ஒரு விஷ் பண்ணல. பட் ஆனா வந்து தன்னோட சுயநலத்துக்காக இப்படி யூஸ் பண்ணிக்கிறாரா? ட்ரிஷா சொல்லி தானே பண்ணாங்க. ஓகே. இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஓவராலா வந்து அவருடைய எல்லா செயல்பாடுகள்லயும் த்ரிஷாவோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதே மாதிரி அந்த பிசாஸ் உடைய ஃபுல் டென்டக்கிள்ஸ் அவரோட எல்லா சிஸ்டம்குள்ளயும் போய் அவர் நிக்கிறாரு. இதுல எல்லாமே வந்து வெரி பிரீஃப் டைமுக்கு தான். இப்ப ட்ரிஷாக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய்ஸ் ஒய்ஃப் லெஃப்ட் ஹிம் உதய், ஹி நீட்ஸ் அ லிட்டில் டிஎல்சி டெண்டர் லவ் கேர், ஐ ஜஸ்ட் கோ பி வித் ஹிம் அண்ட் கம்மா அப்படின்னு போய் 2-3 நாள் இருப்பாங்க பனையூர்ல. உதய்ட்ட இருந்து கால் மேல கால் வரும், ட்ரிஷாக்கு போனே எடுக்க மாட்டாங்க. 4வது நான் கால் பண்ணி, ஐயோ விஜய் இஸ் நாட் லெட்டிங் மீ கோ ஒன்லி உதய்பாடா, அங்கேருந்து எப்படி மீண்டு வந்தேனே தெரியல உதய், ஐ மிஸ் யூ உதயம்பாங்க. ட்ரிஷா இப்படி ஒரு கேமர். ஓகே, ஓகே. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மேம். அந்த அறிக்கையில குடுத்திருக்கும் போதே மீன்ஸ் அந்த கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிருக்க அந்த இதுல வந்து பிசிக்கலி, மென்டலி ரொம்ப வந்து அவங்க பாதிக்கப்பட்டதா சங்கீதா சொல்லியிருக்காங்க. உண்மையா நடந்திருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவங்க 2 பேரும் ஓப்பன் அப் பண்ணணும். பட் ஆனா இவ்வளவு பெட்டிஷனரா அவங்க குடுத்திருக்கும் போது அதை நம்ம உண்மைன்னு தானே எடுத்துக்க முடியும் அங்க நடந்திருக்கும் போது. இப்போ எவ்வளவு குரூயலான மைண்ட் செட். இன்னைக்கு ஓப்பன் அப்பா வெளியில வந்து நிறைய பெண்களுக்காக பேசுறாரு. நிறைய சொசைட்டில வந்து விமன் அபியூஸ் நடக்கக்கூடாது, விமனுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல விமனுக்கு சேஃப்டி இல்லை, இப்படி எல்லாம் பேசுறாரு. பட் சொந்த வீட்டுக்குள்ள ஒய்ஃப் கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 இயர்ஸ் வந்து அவங்க கூட மேரேஜ் லைஃப வந்து லீட் பண்ண ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி எப்படி பாக்குறதுன்னு கூட தெரியல. நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அது ஓட்டுக்காக, பெண்கள் ஓட்டுக்காக கொடுக்கப்படுற ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் சச் அ குளோபல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. பொம்பளைங்க ஓட்டு வேணும்னா சரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. அத பெருசு, அத பலூனா ஊதுனதெல்லாம் நாம தான், மக்கள் தான். ஓ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, இப்படி கொடுப்பாரா, அப்படி கொடுப்பாரா, மக்கள் தான் ஊதுனாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் சும்மா அப்படியே ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி அவர் அப்படியே பேட் பாலிட்டிஷியன்ல, அண்டா உருட்டல் உருட்டுற பாலிட்டிஷியன் அவரு. அரசியல்வாதியா ரொம்ப மோசமான அரசியல்வாதியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த அளவுக்கு மென்டலி டார்ச்சர் பண்றவங்க இல்ல பிசிக்கலி டார்ச்சர் பண்ற ஒரு பர்சனோட எப்படி த்ரிஷாவால சர்வை பண்ண முடியும்? நீங்க ஒரு இடத்துல சொல்லிருந்தீங்க ஏதோ கண்ட்ரோல்ல இருக்காரு விஜய். ட்ரிஷாட்ட அந்த பிஹேவியர் காட்ட மாட்டானே விஜய். ட்ரிஷாட்ட நாய்க்குட்டி மாதிரி வாழை சுட்டுட்டு அடங்கி இருப்பானே. பொண்டாட்டி அடிக்கிறவன் மோஸ்ட்லி கேர்ள் ஃபிரெண்ட் அடிக்க மாட்டான். இல்ல ஒரு ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் அடிப்பான், இல்ல ஒரு பர்டிகுலர் ப்ராக்சிமிட்டி ஆனதுக்கு அப்புறம். ட்ரிஷாவை வந்து அவரு என்னது வைர கோமேதகம் மாதிரினா வச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. சோ ட்ரிஷாட்ட அந்த நேச்சர் காட்டவே மாட்டாரு அவரு. த்ரிஷா கண்ட்ரோல்ல விஜய் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரப்பப்படுது. அது நிஜமாவே அப்படிதான் இருக்காங்களா? அவங்க சொல்லி கொடுத்துதான் இந்த ப்ராசஸ் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குல்ல. ஆமா உண்மைதான். ஓகே. இல்ல அது எந்த அளவுக்கு நம்ம உண்மைதான் ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம். எந்த அளவுக்கு உண்மைன்றது நான் என்னைக்குமே 99% விஷயத்தெல்லாம் உண்மைன்னு சொல்ல மாட்டேன். 100% தான் உண்மை. There is nothing halfway about truth. Truth is always the whole thing. So if it's truthனா அதோட நேச்சரே ஒரு 100% நேச்சர் தான் அது. எவ்வளவு தூரம் உண்மைன்னா சொன்னா அது வந்து கேஸ் லைட்டிங் டாக் அது. ஓகே. இப்போ இந்த 2021ல வந்து இந்த இஷ்யூஸ் வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு சொன்னா 22க்கு அப்புறமா தான் வந்து லியோல கமிட் ஆகுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆஃப்டர் சம் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து விஜயும் த்ரிஷாவும் இதுல வராங்க. அதுல ரொம்ப நெருக்கமான சீன்கள்லாம் இருந்தப்பவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சு திட்டமிட்டே தான் அது நடந்ததா? அந்த கமிட்மெண்ட்குள்ள போனதும் அந்த ரீசன் தானா? அந்த படத்துல அந்த சீன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த படத்துக்கு கமிட் ஆன விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ஓப்பனப்பா தெரியணும்ன்றதுக்காகவே 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருந்தாங்களா? இல்ல சினிமாவோட கட்டாயமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல? ட்ரிஷாவோட பவரும் டெனாசிட்டியும் காட்டுது. எப்படியோ திருப்பி நுழைஞ்சிட்டா பாத்தீங்களா? எப்படியோ நுழைஞ்சிட்டா. ஏதோ ஒரு ரூட்ல லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி, நான் விஜய தொட மாட்டேன், ஜஸ்ட் நாங்க தெய்வீகமா படத்தை ஷூட் பண்றோம், ஒருத்தரத்தை தொட்டு கூட மாட்டோம். ட்ரிஷாவோட காஸ்டியூம் இதுல ஃபுல்லா சாரி தான், சல்வார் கமீஸ் தான், ஷால் போத்திக்கிட்டு தான் வருவாங்க.
பசங்கனே போகுது படம். இப்படி எல்லாம் சங்கீதாட்ட சொல்லி லோகேஷ் கனகராஜே சங்கீதா கால்ல விழுந்து பர்மிஷன் கேட்டிருப்பான். சங்கீதாக்கு என்ன அவ்வளவு சினிமா தெரிஞ்ச இதுவா? அட் சம் பாயிண்ட் ஷி வுட் ஹவ் ஆல்சோ ஆஸ்க்ட், ஏன் இந்த ரோல ட்ரிஷாவை தவிர யாராலையும் பண்ண முடியாதா? லோகேஷ் பொய் சொல்லியிருப்பான் நண்பன் விஜய்க்காக. விஜய்க்கு ஒரு 6 மாசம் ட்ரிஷாவோட ஜல்சா பண்றதுக்கு வழி வகுத்து கொடுக்கறதுக்கு லோகேஷ் கனகராஜ் விளக்கு பிடிச்சான். இப்போ இந்த சங்கீதா கிருஷ் அவங்களோட டிவோர்ஸ் மேட்டர் பத்தி சொல்றீங்க. அது உண்மையா? அது அப்படி எதுவும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. See, சங்கீதா அத பத்தி இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு அந்த போஸ்ட delete பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு தெரியல. சங்கீதா மேபி இட்ஸ் ட்ரூ அண்ட் அவங்களுக்கு அவங்க நண்பர் விஜய்ட்ட இருந்து கால் போயிருக்கோம், என் டிவோர்ஸ பத்தி இப்ப பேச வேண்டிய நேரம், உன் டிவோர்ஸ கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு he would have asked her to delete it. அவங்களுக்குள்ள பயங்கர நெக்ஸஸ் இருக்கும்ல. சோ நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு வந்து நிறைய பேரோட வந்து கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு சைடு வந்து த்ரிஷாவும் இதுல ரொம்ப பயங்கர இன்வால்வ்மெண்ட். ஆனா த்ரிஷாவை வேற ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றது இடையில இன்டர்வியூக்கு இடையில சொன்னீங்க. அது உண்மையாவே அப்படி நடக்குதா? அந்த ப்ராசஸ் இருக்கா? ட்ரிஷா எப்பேற்பட்ட தலைவி. அவங்களுக்கு கோவில் கட்டி ட்ரிஷா ஒரு வக்ர அம்மன்கள்ல ஒரு ஜேஷ்டா தேவி அம்மன் ட்ரிஷா அம்மன். ஒரு சாத்தான் அம்மன்னா அது ட்ரிஷா தான். தத்ரூபமா பிறந்துட்டாங்க. நான் இத வந்து பயசோட கூட சொல்ல. சாத்தான் நம்பிக்கை உள்ளவர்கள் சத்தியமா ட்ரிஷாவை வணங்கி பாருங்க, வாழ்க்கையில ரொம்ப முன்னேறுவீங்க. நிஜமா முன்னேறுவீங்க. சாத்தான் தேவதை அது. அத யாரும் த்ரிஷாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பப்ப ஒரு பையனை உஷார் பண்றதுக்கு நான் கண்ட்ரோல் இருக்கேன்ற மாதிரி சும்மா ரேபிட் விளையாட்டு காட்டும் அது. ஃபைனலி த மேன் ஒன்லி வில் பி இன் த்ரிஷாஸ் கண்ட்ரோல். அது அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரானா டைப் கிரீச்சர் அவங்க. அமானுஷான்னே சொல்லுவேன் நான். ஒரு விசித்திரமான ஹியூமன் பீயிங் அது. கண்ட்ரோல் ஃப்ரீக். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். எல்லாருடைய காலுக்கு நடுவுல இருக்கிறதும் அவங்க கையில இருக்கணும்ன்ற மாதிரி பர்சன் அவங்க. She wants to just squeeze and kill everything, and she actually her heart is full of hatred. Black dark person அவங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி. இந்த கேஸ் வந்து இது அடுத்த கட்டமா எப்படி போகும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பட் இப்போ தொடர்ந்து வந்து நம்ம வந்து சங்கீதா மேல அலிகேஷன்ஸ் வந்து டிவிக்கு சப்போர்ட்டர்ஸோ இல்ல விஜய் ஃபேன்ஸோ வைக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? அவங்க எப்படி இதை கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் ஒரு கேள்வியா இருக்கு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வேணாலும் விஜய் போறதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்ல சங்கீதாக்கு இது எவ்வளவு டவுனா இருக்கும்? ஏன்னா இந்த டைம்ன்றது எவ்வளவு டவுனா இருக்கும்? மேபி இன்னும் அதிகமா போக போக சங்கீதாவை இன்னும் ப்ரெஷர் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்குல்ல. சங்கீதா இஸ் வெரி ப்ரொடெக்டட். அவங்க சுத்திவரம் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுன்ற ப்ரெஷர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. She's got a very healthy circle around her. இங்கேயுமே விஜய் வந்து சங்கீதா வாய திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அவளுக்கு நம்ம மேல அப்படி ஒரு லாயல்டி லவ் எல்லாம் இருக்கு. பிகாஸ் ஆஸ் அ பர்சன் சங்கீதா இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் தட் அவ இந்த மாதிரி சீப்பா எல்லாம் ஒண்ணுமே பண்ண ரியாக்ட் கூட பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுதான் விஜய் இதை உருட்டிருக்கான். சோ ஹீஸ் கோர்ட்டுக்கு தேவைப்படுது, ஜட்ஜு கிட்ட வந்து நான் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய போட்டோஸ்க்கோ இல்ல ப்ரூஃபோ நான் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. You don't have to worry about that. அது கோர்ட்டுக்குள்ள அவங்க பாத்துப்பாங்க. ஓகே, எவ்வளவு தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் அ டிவோர்ஸ் கேஸ், இட்ஸ் நாட் அ கிரிமினல் கேஸ். இதுல போட்டோ எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது யாரோ லா தெரியாதவன் உளறி வச்சிருக்கான் யூடியூப்ல. டிவோர்ஸ் கேஸ்ல என்ன வேணா சொல்லலாம். இவன் என்ன 10 பேர்த்த வித்தான்னு கூட சொல்லலாம். யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர் வித் ப்ரூஃப். இட்ஸ் அ டிவோர்ஸ் கேஸ். It doesn't come under. எதுக்காக இதை கேக்குறேன்னா விஜய் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரீம் போறது வந்து அகைன்ஸ்ட் சங்கீதா பர்சனலி கிடையாது. சங்கீதா அமைச்ச லீகல் நோட்டீஸ வச்சு அவர் மூல செலவை செஞ்சு வச்சிருக்கிற ஃபேன்ஸ கறக்குறாரு. அவரோட மோட்டிவ் பூரா பொலிட்டிக்கல் தான். அவர் மோட்டிவ் பூரா ஃபேன்ஸ் அக்யூமுலேஷன் தான், சிம்பத்தி கிரியேட் பண்றதுதான். சோ அதையே தான் தொடர்ந்து செய்வார் அவரு. யாரோட பர்சனல் லைஃப்குள்ளயும் இல்ல யாரோட பர்சனல் பிரச்சனைகளுக்குள்ளயும் இன்டர்ஃபியர் பண்ணணும்ன்றது நம்மளோட எண்ணம் கிடையாது. பட் ஒரு சைடா இந்த அக்யூசேஷன் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. சங்கீதா அவர்களை வந்து போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சங்கீதா பேசவும் மாட்டா. அவங்க focus primarily அவங்க ஐடென்டிட்டி. She's a mother. She cares more about the 2 children. வீட்டுக்குள்ள ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும். பசங்களுக்கு ஆன் டைம் பாஸ்கெட் பால் கிளாஸ் அனுப்பணும், பேலே கிளாஸ் அனுப்பணும், நியூட்ரிஷன் அவங்களுக்கு செக் பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மதர் வில் நோ. லைக் இறங்கிட்டாங்கன்னா நிறைய இருக்கு பண்றதுக்கு. ஆயாட்ட விட்டுட்டாங்கன்னா அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பட் இறங்கிட்டாங்கன்னா நிறைய இருக்கு பண்றதுக்கு. அதுலதான் ஃபோக்கஸிங் அண்ட் ஷீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் கிவிங் தம் a healthy life in London. அவங்க சொல்ல மாட்டாங்க இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம. இது விஜய் வந்து தன்னோட அரசியலுக்கு உருட்டிக்கிட்டோம்னா அவங்களே பெரிய மனசு பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஓகே இதுல அந்த ரீசன்காக தான் நம்ம இந்த இன்டர்வியூமே எடுத்தோம். பிகாஸ் ஏன்னா அவங்க இத்தனை நாள் வரைக்கும் எந்த சோசியல் மீடியாலயும் வந்து அனாவசியமா ஒண்ணு போட்டது இல்ல.
தன்னோட கருத்து தெரிவிச்சதுல. சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம், அதுவும் சோசியல் மீடியால சொல்லல. கோர்ட்ல லீகலா போகும்போது அவங்கள தாக்குறதுன்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த தப்புதான், இன்டர்வியூ தவறுதான். நடந்தது. அதான் சங்கீதா அவங்க பேரு, அவங்களோட உணர்வுகள், அவங்க ஆக்சுவலா கோ த்ரூ பண்ணின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீப் விதமா லைக் விஜய் வந்து தம் பொண்டாட்டிய தன்னுடைய நண்பர்கள் கையில வித்து கொடுத்துட்டான்ற மாதிரி இந்த பர்சனல் விஷயத்த ராஜ்மோகன் கையிலயும் அதவர்ஜுனா கையிலயும் கொடுத்து தாம் பொண்டாட்டிய வேசியாக்கி வச்சிருக்கான் விஜய். அசிங்கம் பிடிச்ச டர்ட்டி ஃபெலோ விஜய்னு சொல்லியே நான் இதை முடிச்சுக்கிறேன். இவனுக்கெல்லாம் யாரும் மனைவி ஆகக்கூடாது. மனைவியை எப்படி கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அவங்க யதார்த்தமா அஞ்சல் லீகல் நோட்டீஸ ஜஸ்ட் த லீக் அவர் அவர் சார்பா அடிச்சுக்கிட்டு இருக்கிற அனுதாபாலே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு. சோ நாம இன்னுமே தமிழ்நாடு மக்கள் எப்படின்றதுதான் இதுல இருந்து நமக்கு தெரியும் போக போக. இந்த அலைய வந்து அவங்க பெருசா சுனாமி ஆக்குறாங்களா இல்ல புஷ்ன்னு அப்படியே போக விட்டுறாங்களா? இல்ல இன்னுமே அவங்களுக்கு தானே, இன்னுமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இப்பவுமே வந்து அவங்க இவ்வளவு. பல அலை அலை அடி இப்ப அடுத்தது சங்கீதாக்கு ஒரு சப்போர்ட் வேவ் வரும், அதுவும் ஓயும். அப்புறம் திருப்பி விஜய் இன்னொரு அஜெண்டா உருட்டுனாதான் வரும். யூடியூப் அப்படிதான், அடுத்த அலைக்கு நீ தீனி அனுப்பிச்சுதான் ஆகணும். ஒரு தீனிக்கு ஒரு அலை தான் அடியும். அன்லைக் ட்ரெடிஷனல் மீடியா, அன்லைக் டெலிவிஷன் ஒரு நியூஸ் பேப்பர், யூடியூப் எப்படின்னா ஒரு ஒரு டாபிக்கு ஒரு அலை தான் அடியும். அது எவ்வளவு முக்கியமான டாபிக்கா இருந்தாலும் சரி. காஷ்மீர் கார்டன்ல 50 இந்தியர்கள் இறந்துட்டாங்க, முஸ்லிம் மிலிட்டன்ஸ் சுட்டாங்கன்னு உருட்டி விட்டாலுமே எவ்வளவு தீவிர நியூஸுக்குமே ஒரு அலை வேல்யூ தான் இருக்கு. இன்னைக்கு மீடியாவே அப்படி மாறிடுச்சு. இந்த இந்த ஒரு தீனிய ஒரு அலை அடிச்சுன்னு வந்துருச்சு விஜய் சப்போர்ட். அடுத்து சங்கீதாவோட ஆஸ்பெக்ட கொஞ்சம் அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவங்க எந்தெந்த விஷயத்துல ஆல்சோ ட்ரிஷா பேக்ரவுண்ட் செக் நடக்கும். அவங்க வந்து ஷவர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒண்ணு லீக் ஆச்சு, அது ட்ரிஷாவே ஷூட் பண்ணின வீடியோ, அவங்க சக நடிகருக்கு அனுப்புறதுக்கு. அவங்க இந்த மாதிரி எல்லாம் கிளிகிழிப்புக்கு நிறைய செய்வாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க நிறைய செக்ஸ் பார்ட்டிஸ் நடத்துவாங்க, நிறைய ஆர்ஜிஸ் பண்ணுவாங்க, ஆம்பளை பொம்பளை பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் படுப்பாங்க. ஷி கோஸ் டு பார்ஸ் அண்ட் பிக்ஸ் அப் பாய்ஸ். ரம்யா கிருஷ்ணனோட புத்திஸ்ட் ஸ்டைல்ல ஏதோ சோல் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. திருட்டுத்தனமா ரெண்டும் ஏதோ சைனால ஒரு பையனை அடாப்ட் பண்ணலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்குங்க. அவங்களுக்கு இருக்கிற புத்திக்கு அவங்க சீக்ரெட் சொசைட்டில பல சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க ட்ரிஷா. லைக் ஆர்ச் நெமசிஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஆர்ச் நெமசிஸ் உருவாகும். லைக் இவங்க ரொம்ப தீய சக்திமா, இவங்க அழியறதுதான் நல்லது, அப்படிங்க தூக்கம் ஆவறதுதான் நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் தான், ஹியூமன் எப்படி சொல்றது இவங்கள, அந்த மாதிரி ஒரு கிரீச்சர் தான் ட்ரிஷா. ஏலியன் தானே, அவங்களுக்கு ஹைலைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒசம்பிக் எல்லாம் அடிச்சு இப்ப மூஞ்சி ஒட்டி போய் டிட் வி கவர் ஒசம்பிக்? ஷீஸ் ஆன் ஒசம்பிக் ரைட் நவ. பாலிவுட்ல ரோல் கிடைக்கணும், ஓவர் நைட் ஒல்லி ஆகணும்ட்டு ஒசம்பிக் அடிச்சுட்டு இருக்கு. இப்ப ஸ்கெலிட்டன் மேல தோலை இட்ட மாதிரி இருக்கு. அது ஐ கேன் சே as a சினிமா வியூவர், எனக்கு கொஞ்சம் என்னோட ஸ்கிரீன்ல ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்தியா பார்க்க தான் பிடிக்கும். நொஞ்சா அவன் கருவாடு மாதிரி ஆயிட்டாங்க ட்ரிஷா. கரியர் காலி ட்ரிஷாக்கு. அவங்க விஜய கட்டிக்கிட்டாதான் அவங்களுக்கு நல்லது. உதய தொங்கிக்கிட்டு இருந்தான்னா ஸ்டாலின் வெட்டிடுவாரு ஒரு பாயிண்ட்ல. கிருத்திகாக்கே ஒரு நாள் ரொம்ப தாங்க முடியாம போனா நேர போய் ட்ரிஷாவோட வெட்டுவா. ஓகே ஓகே மேம், நிறைய விஷயம் பேசணும். அவங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேஸ் எந்த அளவுக்கு, எந்த ஸ்டேஜ் அளவுக்கு போகுது அப்படின்ற. எலெக்ஷன் டிராமாஸ் ஆர் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். நல்ல டிஸ்டன்ஸ் வச்சு வாட்ச் பண்ணுங்க, நல்லா ஜட்ஜ் பண்ணுங்க, நல்லா கழுவி ஊத்துங்க எல்லாரையும். அதுக்கு தான் வந்து நிக்கிறாங்க அந்த கிளாடியேட்டர் ரிங்ல. ஒரு அரசியல்வாதியை தான் நம்மளால பண்ண முடியும், வேற யாரையும் நமக்கு கேட்கிற அர்ஹதை இல்லை. ஏன்னா அவங்க சிண்டு நம்ம கையில தான் இருக்கு. ஓட்டர் கார்டு நமக்கு இருக்கு, நம்ம ஓட் போட போறோம்னா அவங்க ஜட்டிக்குள்ள கூட எட்டி பார்க்கலாம் நம்ம. இஃப் காட் தட் ரைட், வி ஹேவ் தட் ரைட். அங்க சொறி பிடிச்சவனா நாளைக்கு ஓடி நடமாடி வேலை செய்வானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம உரிமை தான். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சோ மச்.